அல்ல ஒரு சிறு வசனத்துக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 128 சங்கீதம் 1வது வசனத்தை படிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. தேவ சபைக்கு கர்த்தர் சொல்வது, நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆமென். நீங்கள் எவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயப்படுறது நம்முடைய ஆண்டவருக்கு நன்றாய் புரியும். நீங்கள் எப்படி பயப்படுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, முதல்ல நீங்கள் நன்றாய் வளர வேண்டுமானால், நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருக்க வேண்டுமானால், உங்க குடும்பம் சமாதானமாய் நிலைத்திருக்க வேண்டுமானால் மஸ்ட் நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு நீ பயந்தா உனக்கு ஒரு குறையும் வராது. கர்த்தருக்கு நீ பயந்தா உன் காரியங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருக்கு நீங்கள் பயந்தா நிச்சயம் அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். முதல்ல நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ். தேவனுக்கு பயந்து ஆழமான அன்பில் நீங்கள் போங்க. பயந்து ஆழமான அன்பில் போய் நன்மைகள் எல்லாம் செய்து என்னை தேவன் பிரியப்படுகிறாரா என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டு நீங்க புருஷனும் மனைவியும் சேர்ந்து கர்த்தருக்கு பயப்படுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படாம சில குடும்பங்கள் இருக்கிறதுனால மேல் பூச்சாக கர்த்தருடைய சபைக்கு வந்து மேல் பூச்சாக ஆராதித்து விட்டு மேல் பூச்சாக நீங்கள் கடந்து போனீங்கன்னு சொன்னா அது கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஆகல. அப்ப கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஆகாவிட்டால் கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்காது. கர்த்தருக்கும் உங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. அப்ப நீங்க கர்த்தருக்கு நீங்க பயப்படுங்க. அதுக்கு பின்பு உங்க காரியங்கள் கர்த்தர் வாக்கிய பண்றாரு பார்ப்போம். ஆமென். ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பாத்திரம் அப்படியே வேத வசனத்துக்கு கட்டுப்படுவாங்க. ஒன்று, உடனே அவர்கள் பாவ மன்னிப்புக்காக காத்திருப்பாங்க. ஒரு பிள்ளை, ஒரு மனுஷன் ஆண்டவரோடு சேர வேண்டும் என்று இருக்கிற ஒரு மனுஷனோ மனுஷியோ, நீங்கள் வசனத்தை கேட்டு கர்த்தருக்கு பயப்பட தொடங்கின உடனே முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியமே ஜென்ம பாவங்கள், கர்ம பாவங்கள், நமக்குள் இருக்கின்ற பாவங்களை எல்லாமே அகற்றுவதற்காக ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்க கேட்கணும். அந்த பாவத்தை நீங்கள் அகற்றி என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். மாத்திரமல்ல, அந்த பாவத்தை கர்த்தர் அகற்றும் போது சில துன்பங்களும் சில கஷ்டங்களும் வரும். என்ன, பாவத்தை அகற்றுவது என்பது சிலுவை முகாந்திரம் தான் அகற்ற முடியும். கிறிஸ்து எடுத்த சிலுவை முகாந்திரம் தான் நம்முடைய பாவங்களை அகற்ற முடியும். அப்ப நம்முடைய பாவங்களை அகற்றும் போது உபத்திரங்களும் நிறைய நெருக்கடிகளும் வரும். அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும், நான் செய்த பாவத்தை கர்த்தர் தண்டிக்கிறார், நான் செய்த அக்கிரமத்தை தண்டிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்கு பயப்பட 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 கர்த்தர் உங்களை நொறுக்கி உங்களுடைய பாவங்களை மாற்றுவார். ஆமென். பாவங்கள் உங்களை விட்டு மாறுச்சுன்னு சொல்லி நீங்க அறிந்த உடனே ஞானஸ்நான பாப்டிஷனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஞானஸ்நானம் நீங்கள் எடுத்து பின்பு என்ன செய்ய வேணும்? காத்திருக்க வேண்டும். அபிஷேகத்துக்காய் காத்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் காத்திருந்து தேவன் உங்களை பரலோகத்துரிய அபிஷேகத்தின் வல்லமை உனக்கு தந்த பின்பு உனக்கு தெரியும், கர்த்தரின் பாவத்தை எல்லாம் மன்னித்து என் அக்கிரமங்களை எல்லாம் என்னை மன்னித்து என்னை குணப்படுத்தி இன்றைக்கு சொந்த பிள்ளைய மாட்டி இருக்க. கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சொந்த பிள்ளைய மாட்டி இருக்க. அப்ப சொந்த பிள்ளைய மாற்றின பின்புதான் உங்களுக்கும் தேவனுக்குள்ள சரியான ரிலேஷன்ஷிப் தொடங்குது. நீங்களும் தேவனும் சேர்ந்து வாழ போறீங்க. நீங்களும் தேவனும் சேர்ந்து வாழ போறீங்க. அப்படி தேவ சகோதர பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முது வயதில் இருக்கங்க, நீங்கள் எல்லாமே
ஒரு பாவ நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போலத்தான் சகோதரிமார்களும் இந்த வழிகள்ல தான் இயேசுவை சந்திக்க முடியும். இயேசுவை சந்தித்த பின்புதான் உன் பாவங்கள் முடிந்து நினைக்கலாம். அதுக்கு பின்பு உன் வீட்டை நீ அழகாய் கட்டுவதற்கு பார்க்க வேண்டும். ஆமே, அதான் சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுற, கர்த்தர் பயந்தவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வந்த பின்புதான் நீங்கள் சரியாய் கர்த்தருக்கு பயப்படுவீங்க. ஆராதனைக்கு பயப்படுவீங்க, ஜெபிக்கும் போது பயப்படுவீங்க, நீங்கள் செய்கிற நற்கிரியைகளை பார்த்து நான் சரியா பண்றேனா இல்லையா அதெல்லாம் நீங்க பயப்படுவீங்க. குடும்பத்தை எப்படி நடத்துறேன், இதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு பயம் வரும். இந்த பயம் வர வர வரத்தான் நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்பீங்க. ஆண்டவர் இன்றி எனக்கு முன்னேற முடியாது, ஆண்டவர் இன்றி குடும்பத்தை நடத்த முடியாது, ஆண்டவர் இன்றி எனக்கு சமாதானம் வராது என்று சொல்லி ஒரு குடும்ப தலைவி, குடும்ப தலைவன் கர்த்தருக்கு அதிகமாய் பயப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். எவனோ அவன் பாக்கியவான். நோவாவின் காலத்துல அந்த நோவா கர்த்தருக்கு மிகவும் பயந்த மனுஷன். கர்த்தருக்கு மிகவும் பயந்ததுனால உலகத்தை அழிப்பதற்கு, ஜலப்பிரவாளம் தண்ணியை கொண்டு அழிப்பதற்கு தேவன் ஆலோசனை பண்ண உடனே நோவாவை தெரிந்து கொண்டு அவனுக்கிட்ட சொன்னார், நீ ஒரு பேழை உண்டு பண்ணு சொன்னார். அல்லேலூயா. நீ தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு பேழை உண்டு, மீண்டும் ஒரு ஜெனரேஷனை உன்னிலிருந்து உருவாக்குவதற்கு நீயும் உன் குடும்பம் தப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு பேழை உண்டாக்க சொன்னார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்கு ஏற்ற பயம் இருந்தால், கர்த்தருக்கு ஏற்ற பயம் உங்க வீட்டில் இருந்தா உங்களை தப்புவிப்பதற்கு தேவன் எல்லா கிரியைகளையும் இன்றைக்கும் அன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுடைய எந்த சூழ்நிலையானாலும் சரி, எந்த உபத்திரமானாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கடிகளாலும் சரி, கர்த்தருக்கு பிள்ளையா இருக்கிறதுனால நோவாவுக்கு ஒரு நல்ல பேழை உண்டு பண்ணி 8 பேரை காப்பாற்றினது போல உங்களை, உன்னுடைய வீட்டை முழுவதும் கர்த்தர் காப்பாற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு சரியாய் பயப்படாமல் இருந்தால், கர்த்தருக்கு பயப்படாம கர்த்தருக்கேற்ற குணம் நம்முடைய வாழ்க்கையில வராம இருந்தா என்ன பலன் இருக்கிறது, எந்த நிம்மதி இருக்கிறது, எந்த சமாதானம் இருக்கிறது? உங்களுக்கு தெரியும், இந்த மார்க்கத்தை குறித்து தெரியும், இந்த மார்க்கம் தேவனால் நியமிக்கப்பட்ட மார்க்கம் என்று தெரியும், கிறிஸ்துவின் இரத்தம் கொடுத்த சபை என்று தெரியும். அப்ப நம்மை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த நாளில் தேவனுக்கேற்ற பயம் குடும்பத்துக்கு வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும். எல்லா குடும்பத்திலும் சண்டை. 50 வயதான பின்பு உனக்கு என்ன சண்டை? உனக்கு இன்னும் உன் கணவனை பற்றி தெரியாதா? இன்னும் உன் மனைவியை பற்றி தெரியாதா? மனைவி ஒரு பலவீன பாண்டமானா நீ கொஞ்சம் மாறி போக வேண்டியதானே? உன் கணவன் 2 கெட்ட வார்த்தை பேசுறான்னு சொன்னா உன் கணவன் சுபாவம் உனக்கு தெரியல, ஒதுங்கி போக வேண்டியதானே? ஏன் இல்ல சண்டை? ஏன் வீட்டில் வழக்கு? உண்மையா தேவனுக்கு நீ பயப்படுறியா? இல்ல. உண்மையாகவே நீங்கள் தேவனுக்கு பயப்படுறீங்களா? உண்மையாய் தேவனுக்கு பயந்த உங்க வார்த்தையில ஒரு சின்ன வார்த்தை கூட மிஸ்டேக் ஆகுது காரியம், நீங்கள் தேவனுக்கு பயந்ததுனால தேவனுக்கு உள்ளத்தான் நீங்க பேசுவீங்க. ஆமென். தேவனுக்கு பயப்படாம இருக்கிறதுனால தேவன் விரும்பாத வெளியில பிசாசின் வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறோம்? பேசுகிறோம். நீங்க நினைக்கலாம், பெண்கள் நினைக்கிறது நான் தான் ஜெயம் எடுக்க வேண்டும், நாம் பேசி ஜெயம் எடுக்க வேண்டும். ஆண்கள் நினைக்கிறது நான் தான் ஜெயம் எடுக்க வேண்டும். இப்படி ஒரு குடும்பம் கட்டப்படாதுங்க. இப்படி ஒரு குடும்பம் கட்டப்பட்டதும் இல்லை, கட்டப்படுவதும் இல்லை. உங்க குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால், உங்க குடும்பம் சீரா இருக்க வேண்டுமானால் கணவன் மனைவி தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
நீங்க அப்படி பயந்து பாருங்க. ஏதோ ஒரு வார்த்தை கேட்ட உடனே மாறி போவதற்கல்ல, ஏதோ ஒரு சுவிசேஷம் கேட்டு அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி போவதற்கல்ல. அந்த சுவிசேஷத்தை பயன்படுத்தினா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க என்று கர்த்தர் சொல்லுவார். ஆனபடி தேவ சபைக்கு நான் சொல்லுவேன், மீண்டும் மீண்டும் கடன்கள் இல்ல, மீண்டும் மீண்டும் பிரச்சனை இல்ல, மீண்டும் மீண்டும் உபத்திரத்துல, மீண்டும் மீண்டும் துன்பத்துல, மீண்டும் மீண்டும் பலவீனத்துல, மீண்டும் மீண்டும் சோர்வுல, மீண்டும் மீண்டும் குடும்பம் சரியா கட்டாம இருப்பது வேற ஒன்றுமில்ல, கணவனும் மனைவியும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வீடுகள்ல கிடையாது. இத பிள்ளைகள் பார்த்து பார்த்து புளிச்சு போச்சு. பிள்ளைகள் பார்த்து பார்த்து அப்படியே இது இப்படித்தான் சொல்லி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புளிப்பு. சில அம்மாமார் பிள்ளைகளுக்கு சாபத்தே வச்சுட்டு போறாங்க. சில அப்பன்மார் பிள்ளைக்கு சாபத்தை மாத்திரம் வச்சுட்டு போறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன் நீங்கள் பாவ மன்னிப்பு எடுக்க வேண்டும், பரிசுத்தாய் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்க ஜெனரேஷன் தலைமுறை பாவங்கள் உங்களை தொடர்ந்து வரும். தலைமுறை தலைமுறை பாவங்கள் தொடர்ந்து வந்து அது உன் மேல் அமரும். அந்த பாவம் உங்கள் மேல் அமர்ந்ததுனால நீ மனைவியை கல்யாணம் பண்ணாலும் சமாதானம் இல்ல, வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் சமாதானம் இல்ல. குடும்பத்தில் அலங்கோலங்கள், உபத்திரங்கள், வாதைகள், சோர்வுகள், நோய்கள், வேலை செய்த பணம் எல்லாமே பொத்தலாட்டம் பையில போடுறது போல உங்க வாழ்க்கை இருக்கிறது. அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை. அல்லேலூயா. இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, கணவன் மனைவி ஒருமனப்பட்டு தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஒரு புதிய வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பினா கர்த்தர் உங்களுக்கு நேர திரும்புவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. நீங்கள் திரும்பினால் நிச்சயமாக அவர் திரும்புவார். ஆமென். இன்னும் கணவன் மனைவியோட வாழ்க்கையில கணவன் கர்த்தரை அதிகாலையில் துதிக்கிறவனா இருக்கணும். மனைவியானவளும் காலமே கர்த்தரை துதிக்கிறதா இருக்கணும். அவங்க தேடுகிறதும் துதிக்கிறதும் உங்க பிள்ளைகள் பார்க்க வேண்டும். உங்க பிள்ளைகள் பார்த்து அவர்கள் அதுல பழக்கி கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. எத்தனை பேர் பழக்கிறீங்கன்னு கர்த்தர் தெரியல, பழக்கி கொண்டு வாங்க. பிள்ளைகள் மெச்சூர்ட் ஆகும் போது பிள்ளைகளை ஒழுங்கு முறையிலே ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் வளர்த்துவதற்குள்ள ஒரு பூரணமான கெப்பாசிட்டி வேணும். அது உங்களிலிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்வதாகும். அதை இந்த நாளில் சரியாய் கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். முற்றிலுமாய் கர்த்தர் சொல்லுவது தேவனுக்கு ஏற்ற பயம். அல்லேலூயா. இரண்டாவது சொல்லுவார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர் வந்து கையின் பிரயாசத்தை சரியா சாப்பிடுறது கிடையாது. கையின் பிரயாசம் வட்டி கொடுக்கிறதும், சாராய கடையில் கொடுக்கிறதும், ஆஸ்பத்திரியில் கொடுக்கிறதும், பலவிதமான காரியங்கள்ல நாம் புசித்து சந்தோஷமாய் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி இல்லாதபடி இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் 5 சென்ட் நிலம் வாங்க முடியல, ஏற்ற நேரத்தில் வீடு கட்ட முடியல, ஏற்ற நேரத்தில் கல்யாணங்கள் ஆகல, ஏற்ற நேரத்தில் பிள்ளை குட்டிகள் வரல, வாழ்க்கை சரியா சீராகாம, அதுக்கு முற்றிலுமாய் சில காரணங்கள் உங்க கையில இருக்கிறது. அல்லேலூயா. கைசலாம். ஆமென். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கைசலாம். மனைவியானவள் தன் புருஷன் செய்கிற வேலையில கவனமாக இருக்க வேண்டும். ஒரு புருஷன் உழைத்து கொண்டு வருகிற சம்பத்துல எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி 10,000 ரூபாய் சம்பாதித்தால் அதுக்கேற்ற கணக்குகளை மனைவியானவள் போட வேண்டும். ஒரு 20,000 ரூபாய் ஒரு புருஷன் சம்பாதித்தால் அதிலே கணக்கு போட்டு 2,000 ரூபாயோடு எடுத்து மாற்றி வைக்கிற புத்தி உள்ள மனைவிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும், விவேகமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதிலே நீங்கள் நன்மை செய்து படிக்க வேண்டும். அந்த குறைவான வருமானத்திலே ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும்
பரதேசிகளுக்கும் நீ நன்மை செய்து படிக்க வேண்டும். அது இல்லாமல் இருக்கும் போது சாபம் வீட்டில் வரும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தின்படி நடக்காமல் இருக்கும் போதுதான் வீடுகளுக்குள்ளே சாபம் உண்டாகாது. சில புருஷர்கள் ஒளித்து சாராயம் வித்து கொண்டு போற பணம் வீட்டில் போகுது. ஒளித்து சாராயம் விற்று, ஒளித்து மயக்க மருந்துகளை கொடுத்து சம்பாதித்து வீட்டில் கொண்டு போறது உண்டு. அவள் கிறிஸ்தவனா? அவள் கிறிஸ்தவளா? ஒரு புருஷன் தவறான வழியிலே சம்பாதித்து கொண்டு வந்தால் ஆழமாய் தேவனுக்கு பயப்படுற மனுஷி, ஆழமாய் தேவனுக்கு பயப்பட்டு கொண்டிருக்கின்ற குடும்ப தலைவி உயிர் போனால் அந்த பணத்தை வாங்க கூடாது. கொலைச்சோராக்கும். கர்த்தருடைய சபைக்கு வந்து சபையை சரி அறியாம, சபையுடைய வழிகள் தெரியாம, தேவனுடைய மார்க்கத்தை தெரியாம, கணவன் மனைவியுமானவள் தேவனை அன்பு வைத்து விசுவாசத்திலே சபைக்குள்ள சரிய இல்லாம ஒவ்வொரு வந்தும் பெய்யும் கர்த்தரை காலின் கீழே மிதிக்கிறதுனால அந்த வீடுகளில் சாபம் உண்டு. கர்த்தரை எப்படி மதிக்க வேண்டும், கர்த்தரை எப்படி நேசிக்க வேண்டும், கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தரை எப்படி உத்தமத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், கர்த்தர் எப்படி உங்க இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டும், எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து தெய்வ பயத்தோடு உங்களுடைய காரியங்களை செய்தால் கர்த்தர் வருநாள் உன் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் கைகூடி கொண்டு வர கர்த்தர் உண்மை உள்ளவர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை பட்டினியாய் போடுவது கிடையாது. ஒரு குடும்பத்தை வறுமை கொடுக்க வேண்டும் இல்லை. அவர்கள் சீரா இல்லாம இருக்கிறதுனால, ஞானமா இல்லாம இருக்கிறதுனால, ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுப்பை அறியாம இருக்கிறதுனால அவரை காலின்களை மிதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சில பாவம், அது அக்கிரமம், அது அநியாயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனபடி கையின் பிரயாசம் நம்ம கிட்ட நிக்கல, கையின் பிரயாசம் வாய்க்க பண்ணல. கர்த்தர் எழுதி கொடுத்த நிருபத்தின்படி சகோதரனே, சகோதர பிள்ளையே, நீங்கள் வாழுகிறீங்க என்று சொல்லி சிந்தித்து பாருங்க. எந்த நன்மை செய்யறீங்கன்னு சிந்தித்து பாருங்க. எப்படிப்பட்ட நன்மை செய்யறீங்கன்னு சிந்தித்து பாருங்க. இது ஒன்றும் கிறிஸ்தவ சபையுள்ள பிள்ளைகள் செய்யாமல் இருக்கும் போதுதான் சாபம் வந்து மூடுகிறது. ஆமென். அங்கே மனைவிக்கு சந்தோஷமா இருக்க முடியாது, புருஷனுக்கு சந்தோஷமா இருக்க முடியாது, பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருக்க முடியாது, குடும்பம் சந்தோஷமா இருக்க முடிய காரியம் கணவன் மனைவி தேவனுக்கு பயப்படுறது கிடையாது. அவர்கள் தேவனுக்கு பயப்படாம இருக்கிறதுனால பிசாசானவன் கண்ட்ரோல் பண்றான். உன் கணவனை கண்ட்ரோல் பண்றான், மனைவியை கண்ட்ரோல் பண்ணுறான், உங்க அம்மையை கண்ட்ரோல் பண்றான், குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணி உங்களை முழுவதுமே தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுக்காம பிசாசானவன் கண்ட்ரோல் பண்ணுகிறான். அதிலிருந்து எல்லாரும் வெளியே வரணும். நம்ம அமுக்கமான வில்லமாராக்கம். அல்லேலூயா, என்னை சேர்த்து தான் சொல்றேன். ஆமென், ஹல்லேலூயா. நாளைக்கு உன் வீடு கட்டி பிள்ளைகளுக்கு நன்மை காணாம நீ செத்து போன நரகத்துக்கு தான் போக போற. சரியா நீங்கள் சீராக நடந்து சீராக வழி காண்பித்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து பிள்ளைகளை கிறிஸ்துவிடத்தில் நடத்தாம அலங்கோலம் ஆகிவிட்டு கர்த்தரை குற்றம் சொல்லி காரியம் ஒண்ணும் கிடையாது. எத்தனை ராமன்னு சொல்றீங்க? சின்ன வயதில் எப்படி கர்த்தரை நேசிக்கணும், சின்ன வயதில் எப்படி கர்த்தரை அன்பு வைக்கணும், 25 வயசுல நீ நன்மை செய்வனாய் மாறணும். கர்த்தருக்காய் நின்று ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி நீ வாழ்க்கையை சரியா நடத்தி பார். உன் வாழ்க்கை பிழைக்குமா பிழைக்காது பார்ப்போம். திரும்பி வர கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா,
திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த குடும்பத்திலும் கிறிஸ்து சரியா இல்ல, எந்த குடும்பத்திலும் தேவன் நாமம் சரியா மகிமைப்படல, எந்த வீடும் கர்த்தருடைய சித்தம் செய்ய இல்லை. சகல வீட்டில் ஒரு பக்கம் கிறிஸ்தவம், இன்னொரு பக்கம் பிசாசு ஆடிக்கொண்டு இருக்கிறதுனால உன் பணம் எல்லாம் வீணா பெய்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். பொத்தலாட்டமான பையில தேவ பிள்ளைகள் போட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. மூன்றாவது வசனம் படிக்கலாம். உன் மனைவி வீட்டோரங்களில் போதும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு புருஷன், ஆண்டவரை அறிகிற புருஷன், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற புருஷனுக்கு வேதவசனம் சொல்லுவது அவனுக்கு ஏற்ற கனி உள்ள நல்ல மனைவியை அமைத்து கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிஜம், நிஜம். ஒரு புருஷனானவன் வேலைக்கு போய் சாயங்காலம் வரை வேலை செய்து உழைத்து அந்த வேர்வையோடு எங்க தேடி வருகிறான்? குணசாலியான எனக்கு ஒரு மனைவி உண்டு, எப்போதும் எனக்காய் வாழுக ஒருத்தி உண்டு, அவளை தேடியாக்க உன் வீட்டுக்குள்ள வருகிறது. இதில் யார் பாவம் செய்தாலும் சரி தேவன் தண்டிப்பா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். புருஷன் வேலைக்கு போன பின்பு புத்தியுள்ள மனைவி, ஞானம் உள்ள மனைவி, என் புருஷன் வேலை இடத்திலேயோ வெளியிலோ அந்நிய பெண்ணுகிட்ட பார்க்க கூடாது என்று சொல்லி நீ திறப்பில் என்று ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். உலகத்தில் பாவம் பெருகி கிடக்கிறது, உலகத்தில் அந்தகார பாவம் பெருகி கிடக்கிறது. தேவ சபையை வஞ்சிப்பதற்காக, உன்னை வஞ்சிப்பதற்காக ஏது நிமிஷம் சில புருஷர்களை சாத்தான் கொண்டு போகலாம். வைசலா. 63 வயசான தாத்தா பாஸ்டர், கன்னியாகுமரியில் எங்க தான் 63 வயசான தாத்தா ஜபம் கற்று கொடுத்து 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 சின்ன பிள்ளை, 13 வயசான பிள்ளை கர்ப்பம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிதாபமான சூழ்நிலை, பரிதாபமான நிலைமை. கிறிஸ்துவை இந்த போதகர் ஆழம் அறியாம இருக்கிறது போல இன்றைக்கு தேவ சபை சகோதரர்களாக இருக்க நீங்கள் நிறைய பேர் ஆழமாய் தேவனை அறியவில்லை, ஆழமாய் அன்பு வைக்கல, ஆழமாய் நேசிக்கல. அந்த ஆழமான சித்தம் செய்யாம இருக்கிறதுனால குடும்பம் அலங்கோலமா இருக்குது. நல்ல நிம்மதியோட தூக்கம் இல்லை, சந்தோஷம் இல்லை, புசித்தாலும் நிம்மதி இல்லை, பணம் இருந்தாலும் திருப்தி இல்லை, கோல்டு இருந்தாலும் திருப்தி இல்லை, வெள்ளி இருந்தாலும் திருப்தி இல்லை, என்ன இருந்தாலும் காரியம் கத்தரங்க இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? ஆமென். ஆனபடி இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவுங்க, கொண்டு வந்து கழுவி சுத்திகரிங்க. முதல்ல சுத்திகரித்து விட்டு மனைவியானவள் வீட்டோரத்தில் ஒரு புருஷனுடைய சந்தோஷமே, என் மனைவி எனக்கு பிரியமானவள், என் மனைவி தேவனுக்கு பிரியமானவள், என் மனைவி ஜெபிக்கிறதில் பிரியமானவள், என் மனைவி உத்தமி என்று சொல்லி ஒரு புருஷனுடைய மெமரி பவர்ல உட்கார்ந்து இருக்கிறது கிரியைகள் எல்லாம். அதை பார்த்துத்தான் அவன் இரவில் சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு வருகிற மனைவியை தேடி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவளும் கற்புள்ள கன்னிகா இருக்கிறதுனால அந்த புருஷனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்து அவனை நேசிக்கிறாள், அன்பு வைக்கிறாள், தேற்றுகிறாள். இதுக்குள்ள யாரும் பாவம் செய்யாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாரும் ஒரு பாவம் செய்து தொலைந்து போகக்கூடாது.
இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வது, விட்டுடுவோம் சாபத்தை, விட்டு ஒரு புதிய மனுஷனாய் மாறுவதற்கு கர்த்தர் சொல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப வேதம் சொல்றது பாருங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்கள்ல கனிதகம் திராட்சை கொடியை போல் இருப்ப. எதனால? கர்த்தருக்கு ஒரு புருஷன் பயப்படுறதுனால. கர்த்தருக்கு ஒரு புருஷன் நன்றாய் பயந்தால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கணவன்மாருக்கு மனைவியினால கிடைக்கும். அது கிடைக்கிறதா என்று சொல்லி எல்லாரும் செக் பண்ணி பார்க்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். மாயமான அன்பல்ல, மாயமான சந்தோஷம் அல்ல, மாயமான மகிழ்ச்சி அல்ல. ஒரு ஸ்திரீயானவள் அநேக புருஷர்களுக்கு கனி கொடுத்தால் புருஷனானவனுக்கு உண்மையான கனி கிடைக்காது. ஒரு புருஷனானவன் அநேகருக்கு கனி கொடுக்கிற புருஷனானால் தேவன் இணைத்த மகளுக்கு கனி கிடைக்காது. அல்லேலூயா. அந்த வீட்டிலே சாபம் அமர்ந்திருக்கும், அந்த வீட்டிலே பிசாசுகள் அமர்ந்திருப்பாங்க, அந்த வீடு குணப்பட முடியாது. அது துக்க வீடாய் மாற்றிவிட்டு சாத்தான் காலுக்கு மேல் கால் போட்டு இருக்க வேண்டும் என இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுக, நீங்கள் சீராக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுக. தூக்கி எறிய வேண்டிய தூக்கி எறிஞ்சிடுங்க, விட வேண்டிய விடுங்க, குணப்பட வேண்டிய குணப்பட்டு நீங்கள் சீராக நீங்கள் சொன்ன பழைய சாபங்கள், ஜன்ம சாபங்கள் உங்கள் மேல விழுந்திருக்கின்ற சாபத்தை எல்லாம் மாற்றிவிட்டு ஆசீர்வாதம் அடையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லிதான் தேவன் ஏற்ற துணைகளை இணைத்து தந்தார். ஆமென். நீங்கள் பாவத்தில் யாரும் போகக்கூடாது என்று சொல்லி தேவன் உன்னை வஞ்சிக்கவில்லை, உனக்கு ஏற்ற துணையை கர்த்தர் இணைத்திருக்கிறார். இதை மரண பரியந்தம் வரை, மூச்சு போவது வரை நீங்கள் இணை பிரியாம வாழ்வது தேவ கிருபை. அதுக்கு ஒன்று தேவ பயம். தேவ பயம் சரியா இருந்தால் ஒரு சுக்கு உங்க வாழ்க்கையில நடக்காது, பிசாசு போராட முடியாது. ஹல்லேலூயா. ஒரு கனி தருகிற மனைவிக்கு தெரியும் புருஷன் என்ன சுபாவத்தில் வந்திருக்கிறான் என்று சொல்லி. அவனுடைய முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு கோபத்தில் வந்தா அதுக்கு ஏற்றபடி பழகுவாள் கனி கொடுக்கிற மனைவி. அன்பா இருக்கும் போது அதுக்கு ஏற்றபடி பழகுவாள். அமைதலா இருக்கும் போது அதுக்கு ஏற்றபடி பழகி தன் குடும்பத்தை கெட்டதுதான் மனைவியோட வேலை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலைகளை பார்த்து இன்னும் உன் புருஷன் பலவீன பாண்டமானா நீ கொஞ்சம் கவனமாத்தான் இருக்க வேண்டும். உங்கள் மனைவிகள் பலவீன பாண்டமானா பார்த்து வந்த உடனே சண்டை. அந்த சண்டை வரும்போது உன்னை பக்கத்து வீட்டிலே தொட்டவர்கள் எல்லாம் அந்த மனத்தை பார்க்கும் போது, இயேசுவை காலின் கீழே மிதிக்கும் போது உனக்கு அது பாவம் இல்லையா? ஒரு என் வீட்டில் சண்டை, என் வீட்டில் வழக்கு, என் வீட்டில் கெட்ட வார்த்தை பேசும்போது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? சபைக்கு போகலாம், சபைக்கு இவன் பாஸ்டராம், பாஸ்டர். என்னைக்கு பார்த்தாலும் சண்டை. அந்த தேசத்தில் ஒருவரை உருவாக்க முடியுமா? நம்முடைய குணங்கள் சரியில்லாம இருக்கிறதுனால நாட்டம் எடுக்கும் அல்லவா? அந்த நாட்டத்தை தேடி யாராவது வருவார்களா? இல்ல, இல்ல. ஆனபடி சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகா, ஒரு நாட்டம் இல்லாத வாழ்க்கை உங்களுடைய கிராமத்தில் வாழாவிட்டால் கர்த்தர் தண்டித்து போடுவா. நீ நினைக்கலாம் கர்த்தர் ஒன்னும் பார்க்கல, நான் நினைக்கலாம் கர்த்தர் கவனிக்கல. பல நாளும் நாம் செய்கிற அக்கிரமம் அவனுடைய இருதயத்தில் இருந்து இருந்து வெம்பும் போது ஒரு நியாயத்தை போய் வைத்தா தப்ப முடியுமா? வைசலாம், வைசலாம். ஹல்லேலூயா. அதற்கு கொடுக்காதபடி நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை
வீட்டில் வாழ கத்த சொன்னி. பெண்கள் வீட்டில் இருக்கிறது வெளியில தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. பெண்கள் அதிக பேச்சொன்னு இருக்கக்கூடாது. சவுண்டெல்லாம் குறைச்சு பேசிக்கொள்ள வேண்டும். ஆமே ஆமே. முட்டை விழுந்ததுக்கும் தண்ணி விழுந்ததுக்கு ஒன்றும் சத்தம் போடக்கூடாது. அமைதலாய் காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து அமைதலோடு சிலுவை சுமந்தது போல நீ அந்த சிலுவைகளை அமைதலோடு சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. துன்பங்கள் நெருக்கங்களும் மனைவி யாராவது தந்தாலும் நீ புருஷனா இருக்க, நீ சிலுவை முகாந்திர நீ சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா. இன்னும் ஒன்று கூட நான் சொல்றேன். முடிந்தவரை ஒரு கனி தருகிற எந்த குடிகாரனாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, நீ முடிந்ததும் கனி கொடுத்து அவனை தேற்ற பார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனபடி அதிகமாய் புருஷனை நம்பாத, ரொம்ப தூக்கி மேல வைக்காத, ரொம்ப உயரத்தில் வைக்காத. ஏன்னு சொன்னா அவன் என்னாலும் உன்னோடு இருக்கவன் அல்ல, உன்னோடு என்னாலும் இருக்கிறது இயேசு மாத்திரம். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நானும் ஜோசும் ஒரு இடத்துக்கு போகும்போது அதிகமான புருஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு வீட்டை நாங்கள் கண்டோம். அதிகமாய் புருஷன் மார்பிலே சாய்ந்து ஒரு ஸ்திரீயை பார்த்தோம். அந்த நாளில் அது போதும் என்று தோணுச்சு. சில நாட்கள் கழியும் போது அது வேறு பிரச்சனையை மாறிவிட்டது. இப்போது அந்த ஸ்திரீகளுக்கு கண்ணீராக்கும், கவலையாக்கும், உபத்திரங்களாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனை மிஞ்சி யாரை நேசிக்க கூடாது. தேவனை மிஞ்சி பிள்ளைகளை நேசிக்க கூடாது. பிள்ளைகளை தேவனுக்கு வழி நடத்துங்க. ஆமென். உங்க வீட்டு சண்டைகள் எல்லாம் ஒழிச்சு மாற்றுங்க. உங்க பிள்ளைகளை நேர்வழியில் நடத்துங்க. நீங்க நினைக்கலாம், பரவாயில்லை, இந்த சண்டை தானே, இந்த பிரச்சனை தானே, இந்த கால் சவுட்டு தானே நினைக்கலாம். நாளை உன் வீட்டில் வரப்போற மருமக நீ நடத்தாம யாராக நடத்த போகுது? ஹலோ, நாளைக்கு உன் வீட்டில் வருகிற மருமகளை நீ குணப்பட்டால நடத்த முடியும். நீ குணப்படாம எப்படி நடத்த போற? உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க. 2 மருமகனோ ஒரு மருமகனை வரப்போறான். நீங்க ஒரு வாழ்க்கை கஷ்டங்கள் மேடு பள்ளிகள் கிறிஸ்துவை அறியாம எப்படி உங்க மருமகனை நடத்த போறீங்க? சிலவேளை அது ஒரு மிருகமாட்டா இருக்கும் ஆகாது. எப்படி நீ ஆட்டுக்குட்டியா மாற்ற முடியும்? பிள்ளைகள்கிட்ட சொல்லுறேன், நாளைக்கு ஒரு மிருக கணவனை தந்தா நீ எப்படி ஆட்டுக்குட்டியா மாற்ற போற? உனக்கு என்ன ஒரு பாத்திரங்களோ தெரியாது, உனக்கு ஒரு சப்பாத்தி சுட தெரியாது, உனக்கு என்ன டீ போட தெரியாது, உனக்கு தூக்க தெரியாது, வெள்ளங்க வர தெரியாது. என்ன மனவாட்டி நீ? முதல்ல சொந்த நுகத்தை சிலுவை எடுங்க, அதுக்கு பின்பு அடுத்த சிலுவை எடுக்கல. சொந்த சிலுவை எடுத்து படிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொந்த சிலுவை எடுக்காம அடுத்தவங்க சிலுவை எடுக்க முடியாது. ஆமென். இதுக்கு அம்மாமார் செய்யற மிஸ்டேக், தாய்மார்கள் செய்யற மிஸ்டேக், தகப்பன்மார்கள் செய்யற மிஸ்டேக். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அத்தனை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை வேலை செய்ய வைக்க வேண்டும், பிள்ளைகளை உழைக்க வைக்க வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். உங்க பிள்ளை பாக்கல்ல கையில இருப்பதற்கு உங்க பிள்ளை பறந்து போறதாக்கும், கம்முகாக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் செய்து படிப்பித்தால் மாத்திரம்தான் ஒரு குடும்ப வாழ்க்கை கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேளுங்க, உங்க பிள்ளைகள் எத்தனை பேர் காப்பி போட தெரியும் சொல்லுங்க. மக்கள் எத்தனை பேர் தெரியும் காப்பி போடலாம்? ஒரு கை. இங்கேயோ தந்தன் தந்தன் தந்தன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குணசாலியான ஸ்திரீகளாய் மாற்ற வேண்டும், குணசாலியான பிள்ளையை மாற்ற வேண்டும். வருங்காலம் யுத்தம் செய்ய பழக்கங்கள். போற வீட்டில் மாமி பிரச்சனை இருக்கும், மாமன் பிரச்சனை இருக்கும், புருஷன் பிரச்சனை இருக்கும்,
குழந்தம் பிரச்சனை இருக்கும், உபத்திரங்கள் இருக்கும். நீங்கள் கர்த்தருக்குள்ளே அதிகமா டீப்பாய் ஆழமாய் வளர்ந்ததுனால எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை உங்க பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்கிறீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கொடூரமான கொலைகள், கொடூரமான மரணங்கள், கொடூரமான தற்கொலைகள், கொடூரமான போராட்டங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு பிள்ளை அண்டர்ஸ்டாண்ட் இல்லாவிட்டால் நம்ம பிள்ளை திருப்பி கிடைக்காதுங்க. ஆனபடி எந்த சூழ்நிலை கிறிஸ்துவோடு வளர வேண்டுமானால் தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, கவனமா ஜாக்கிரதையா. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவதாக. ஹல்லேலூயா. கனிதரின் திராட்சை செடியை போல் இருப்பான், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்பனும் அம்மையும் சரியாயிருந்து ஆண்டவருக்குள்ள இருந்து ஆண்டவருக்குள்ள வழி நடந்து ஆண்டவருடைய சிஸ்டத்தை படித்து கொண்டு அவருடைய காரண்யங்கள்ல எல்லாம் செய்து அதன்படி உங்களை சுபாவத்தை கண்டு உங்க நடத்தை கண்டு உங்களுடைய கிரியைகளை கண்டாக்கும் பிள்ளைகள் உங்களோட இருக்கணுமா இருக்கண்டாமான முடிவெடுக்கிறது. இன்னைக்கும் போய் சொல்லுங்க, நிறைய அம்மாமார் நம்ம சபையில் இருக்காங்க. இன்னைக்கும் புரிந்து கொள்ளாத தாய்மார்கள் இருக்காங்க. வயசு 50-55 ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு புரியல, வரப்போற நாட்களை புரியல. இயேசு சீக்கிரம் வருவா. அந்த நாளில் நீங்கள் கணக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. புறஜாதிகள் அல்ல, நீங்கள் கணக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். உங்க மகளுக்கிட்ட சிலுவை இல்லாம நல்ல காரியம் நடக்காது. உங்க மகளுக்குள்ள இயேசு குணம் இல்லாம நல்ல காரியம் நடக்காது. புரிஞ்சிருங்க தாய்மார்கள். இயேசு கொடுத்த நுகம் உங்க மகளுக்கிட்ட இருந்தா ஐஸ்வர்யமான பையன்மார் வந்து கல்யாணம் பண்ணி கொண்டு போவாங்க. உங்க பிள்ளைகளுக்குள்ள நல்ல நுகம் இருந்தா கர்த்தருடைய கிருபை அவர்களை கைவிடாது. ஏற்ற காலத்தில் அவர்கள் கர்த்தர் உதவி செய்யும்படி இறங்கி வருவா. இந்த நுகத்தை சபை அதிகம் அறியாம இருக்கிறதுனால அநேக குடும்பம் தள்ளாடி கொண்டிருக்கிறீங்க. திருப்பி வர பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லு. அல்லேலூயா, ஆமென். எல்லா குடும்பங்களும் பிரச்சனை. அங்க இப்ப நம்ம புதுசா கொஞ்சம் பிள்ளைகள் அங்கேயும் வராங்க, அது எல்லாம் பிரச்சனையா குடும்பத்தில். கூட்டத்தில் இருக்கும்போது போன் ஒழிப்பாங்க, புருஷன் அடிச்சு போட்டாரு, புருஷன் இடிச்சு போட்டாரு, கெட்ட வார்த்தை பேசி போட்டாரு. சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை, அதை பெருசா நினைக்கிறாங்க. இத்தனை இந்த பெம்பிளேட் எல்லாம் பிசாசாக இருக்கிறது. 2-3 பிசாசு ஓட்டியாச்சு. 2-3 இடத்த இவங்க பிசாசு இருக்கும். அந்த பிள்ளைகள் சரியா இருக்க முடியுமா? புருஷன் காப்பி தான் போடுவாரு, சொல்லுவாரு, இவங்க உப்பு போட்டு காப்பி கொண்டு கொடுப்பாங்க. பைசலா, ஆமே, பைசலா. இதுதான் நடக்கும். ஆனபடி உங்கள் பிள்ளைகளை கவனமாய் வளர்த்தி கொள்ளுங்க. உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். எத்தனை பிள்ளைகள் 6 மணிக்கு உங்க வீட்டில் வந்து சேர்றாங்க? போட்டோம். எத்தனை பிள்ளைகள் 7 மணிக்கு வந்து சேர்றாங்க? கரெக்டா வீட்டில் வந்து சேர்றாங்களா? நீங்கள் எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகளும். நீங்கள் எப்படிப்பட்ட குணத்திலே அம்மாயோடும் அப்பாயோடும் இருந்தீங்களோ அதை போல நம்ம பிள்ளைகளும் வரும். பரிதாபமான உலகமாக்கும் இன்றைக்கு. தகப்பனும் தாயுமானவர் தெய்வ பயத்தோடு வாழ்ந்து தெய்வ பயத்தோடு ஜீவித்து தெய்வ பயத்தோடு குடும்ப ஜீவன் நடத்தினால் அந்த தெய்வ பயம் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரும். அந்த தெய்வ பயம் சந்தோஷத்தை கொண்டு வரும். ஒரு புருஷனாவனவன் அடுத்த ஸ்திரீயை பார்க்க போறதை விட அம்மா அப்பாவுடைய நேசத்துல வீட்டுல தங்கணும். ஒரு வாலிப பெண் உங்க அம்மா அப்பா நேசத்துல உன் வீட்டுல தங்கி குடியிருந்து உன்னோடு சுத்தி இருக்கணும். வீட்டில நிம்மதி இல்லாவிட்டால், வீட்டில சமாதானம் இல்லாவிட்டால், வீட்டில தேவ தயவு இல்லாவிட்டால் உன் பிள்ளைகள் வீட்டில் இருக்க முடியாது. அநேக பிள்ளைகள் சீர்கட்டு கொண்டிருக்காங்க. அநேக கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த வாழ்க்கை நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் பிதாக்களே, தாய்மகளே, இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். ஒரு கால் கிறிஸ்துவும் ஒரு கால் பிசாசும் வைக்காதபடி மனம் திரும்பினால் கர்த்தர் உன் வீட்டை கட்ட இறங்கி வருவார். நிச்சயமாய் கர்த்தர் புதிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாரையும் குறை சொல்வதல்ல, யாரையும் குற்றம் சொல்லுவதல்ல. உங்க பிள்ளைகள் உங்களை சுற்றி ஒலிவமர கண்டுகளை போல இருக்க வேண்டுமானால் அம்மா வார்த்தையை கேட்டு, அப்பா வார்த்தையை கேட்டு, எல்லாத்திலும் பிள்ளைகள் அடக்கமாய் உங்க கண்ட்ரோல்ல, எந்த வேலைக்கு போனாலும் சரி, தூரத்துக்கு போனாலும் சரி, சமீபத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, போன் கால் மூலம் அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் அம்மாவுக்கிட்ட அப்பாவுக்கிட்ட அறிவித்து செய்கிறான்னு சொன்னா நல்ல பிள்ளை. அவன் உங்களுக்குள்ள கண்ட்ரோலா இருக்கான். உங்களை கண்ட்ரோல் விட்டு போச்சுன்னு சொன்னா நாம் அவனை சரியா வளர்த்தல. ஒண்ணு நம்முடைய கணவனால் வந்த மிஸ்டேக், இல்லாவிட்ட நம்மளால் வந்த மிஸ்டேக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு சுதந்திரமாய் தாயோடு வாழ்வதற்கு இடம் இல்லை, சுதந்திரமாய் தகப்பனோடு வாழ்வதற்கு இடம் இல்லை. தகப்பன் சுதந்திரம் கொடுக்காதனால அவன் தவறி போறான். அந்த பிள்ளைகளை கொண்டு வர கொஞ்சம் கஷ்டம் ஆனபடி நீங்க ஜெபிங்க. பிதாக்களா இருக்க நீங்கள் ஜெபிங்க. என் பிள்ளைகள் ஒலிவமர கண்டுகளை போல என்னோடு இணைந்து வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஆமென், ஆமென். பைசலா. பரிதாபம், கிறிஸ்தவத்தை பார்த்த பரிதாபம், சத்தியத்தை அறியாத பரிதாபம். ஆமென், ஆமென். பரிதாபம். பைசலா. இதனால பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, எச்சரிக்கையாய் போனா பெரிய மாற்றம் குடும்பத்துக்குள்ள வரும். பிள்ளை ஒலிவமர கண்டுக்குள் இல்லாவிட்டால் நாளை அவன் திருமணமாகுவான். திருமணமான போது தாய்க்கும் தகப்பனும் கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்தால் ஒரு மனைவி அவனை நேசிக்க வருவாள், அன்பு வைக்க வருவாள். எனக்கு நல்ல ஒரு கணவன் கிடைச்சுன்னு சொல்லி பாசம் வைக்க வருவான். இவன் தேவையில்லாத வெளிப்போக்கு பெய் அவ சகித்து பெய் கடைசியாய் அந்த குடும்ப சுக்குபிக்க நொறுங்கி போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சுக்குபிக்க நொறுக்காமல் இருக்க வேண்டுமானால் உங்க அன்பை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒலிவமர கண்டா வைங்க. மாத்திரமல்ல, ஒரு மருமகள் வரும்போது அவளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி மாமிகளா இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, மாமனா இருக்க நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க. உங்க வீடு நிலைமை பவுண்டேஷன் கிடுங்குதுன்னு சொன்னா, குறை சொல்லி மற்றவங்க குற்றப்படுத்தி உன்னை ஒதுக்குறாங்கன்னு சொன்னா, அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் குப்பன்னு போய் விழுந்துடு. வேற வழியே கிடையாது. விழுந்து பாவ மன்னிப்பு கேட்டு நீ தப்புனால் பிழைப்பா என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆனபடி தேவ இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷியும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனும் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எங்க ஊர்ல ஒரு குடும்பத்தை தெரியும். நாம் சபைக்கு போவதற்கு முன்னே அந்த சகோதரி எல்லாம் சபையில பெரிய ஆளாக்கும். நல்ல வசனம் படிப்பாங்க, சின்ன சின்ன செய்தி கொடுப்பாங்க, சின்ன சின்ன சங்கீதத்தை எல்லாம் பேசுவாங்க. நல்ல ஒரு குணம் உள்ள ஒரு சகோதரியை தெரியும். இதை போல நிறைய பேர் தெரியும். அதெல்லாம் விழுந்தாச்சு. அவளை காதலித்து ஒரு கணவன் வருகிறான். ஒரு குள்ளை வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணுகிறான். அவளுடைய சுபாவத்துக்கும் இவனுடைய சுபாவத்துக்கும் அந்த கல்யாணம் ஒத்து போகாது. ஏன்னா இவனுக்கு துருத்தி வேற, அவளுடைய துருத்தி வேற. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் கழியும் போது அந்த புருஷனுடைய துருத்தியில விழுந்தாச்சு இவ்வளவு. பின்ன புருஷன் சொல்லுறது தெய்வ வாக்கு, இவேல கற்றுக் கொடுக்கணும் வசனத்தை. அவன் சபைக்கு வந்து போற மாடஞ்சாமியாக்கம். ரைசலா, மாடஞ்சாமின்னு தெரியுமா? இதுக்குள்ள இருக்கிறது ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியும். அதான் மாடஞ்சாமி. கொஞ்ச நாள் கழியும் போது பிசினஸ் லோரியாச்சு, காராச்சு, வீடாச்சு, அதாச்சு, விசா கொடுப்பாச்சு,
பயங்கர ஒரு பொக்கிஷத்தில் வந்தாச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் கள்ள வழியிலே ஆக்கம். புத்தி உள்ள மனைவி என்ன சொல்லணும்? ஓய், கஞ்சி தண்ணி குடித்தாலும் சரி, இது ஒன்றும் வேண்டாம், பட்டினி கிடந்தால் இது ஒன்றும் வேண்டாம் சொல்லி அகற்ற வேண்டியவள் அதை விரும்பி கொஞ்ச நாள் போகும்போது பட்டார்னு சொல்லி அழிய தொடங்கி விட்டது. வேற ஒன்றும் இல்லை. ஒரு குருத்தலங்கட்ட மகா பிறந்தா, குருத்தங்கட்ட பெண்ணு. அதை சரியாய் வளர்த்தாம, சரியா ஒலிய மரம் வச்சிருக்காம, சரியாய் கண்ட்ரோல் பண்ணாம இஷ்டம் போல அழிச்சு விட்டதுனால ஒரு ஓட்டம் ஓடிச்சு. எங்க? ஒரு ஓட்டம் நல்ல சின்ன பக்கத்தில் ஒரு பையன்கிட்ட ஓடினதாக்க. ஓகே, தகப்பன் தூங்க மாட்டான், பின்ன பிள்ளைய கொண்டு வரணும். வெண்டை கொஞ்சம் மார்க்கம் படுற பாடு. ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, எல்லாம் பெண்ணு வராது. தகப்பன் சொன்னா இது ஒன்றும் நடக்காது, இயேசுவை கொண்டு ஒன்றும் செய்ய மாட்டேன். இயேசு செய்யணும்னா இயேசுகிட்ட இந்த பிள்ளை இருக்கா? இயேசுகிட்ட இவன் இருக்கானா? இயேசுகிட்ட தாய் இருக்கா? இல்லை, யாரும் இல்லை. இல்லை, எப்படி வேணா இயேசு செய்ய முடியும்? மந்திரவாதியை தேடுகிறாங்க, சவுல் தேடினது போல. மந்திரவாதியை தேடி ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாங்க, இப்படி என் பிள்ளையை கொண்டு வர வேணும். அதுக்கு ஒரு மந்திரவாதி தேவை. குடும்பம் விளங்குமாங்க? அந்த வீட்டுல பையன் கேட்கிறானாம், அப்ப இயேசுவை விட நம்முடைய தெய்வத்துக்கு தான் வல்லமை இருக்குதப்பா, அதனால தான் நம்மள தெய்வத்தை தேடி வந்திருக்காங்க. போச்சா, கிறிஸ்துவ சவுட்டியாச்சா, கிறிஸ்துவ நொறுக்கியாச்சா? உயிர் போனால் இந்த சகோதரன் அனுமதிக்கலாமா? பிள்ளையை கொண்டு வந்தாங்க. பெண்ணு வந்து வேற ஒரு பையன், ஒரு தரிதலை, ஒரு 3-4 பெண்களுடைய வாழ்ந்த ஒரு பையனை பிடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. போட்டு இந்த தகப்பனை கர்த்தர் கொண்டா. வீடு கடன் எல்லாம் இழந்து போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸருடைய மகளை ஒரு மூத்த பையன் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தான். நல்ல பெண்ணு, அருமையான பிள்ளை, ஒரு குற்றம் சொல்ல முடியாத பிள்ளை. நான் இரவில் தான் போய் பார்க்கிறேன். அந்த வீட்டில் ஒரு கோடீஸ்வர பெண் குத்தி கொண்டிருக்கிறாள். அங்க ஆரவாரம் இல்லை, சத்தம் இல்லை, சமாதானம் இல்லை, சொந்தங்கள் இல்லை, ஒன்றும் இல்லாம ஒரு பிள்ளை ஒரு கட்டில், அதுவும் செத்த கட்டில் அப்படியே இருக்கா. கோடீஸ்வரியாக்கும் 100 பவுன் கோல்டாகும் கொண்டு வந்திருக்குது. நல்ல காரெல்லாம் கொண்டு வந்திருக்கா. நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டும். ஒரு பிள்ளையாச்சு. அந்த பெண்ணில் ஒரு குற்றமும் கிடையாது. இந்த வீட்டுடைய சாபம் பெருசானனால அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் கலக்கம் உண்டாச்சு. அந்த பெண்ணு விட்டு போயிட்டான். விட்டு போகல, இவங்க கையிருப்பினால பெண்ணு சபிச்சுட்டு போயிட்டா. அந்த காரை மேலே இருந்து ஒரு கல்லு தூக்கி போட்டு சதைச்சுதான் அதையும் கொடுத்திருக்கா. எவ்வளவு கொடூரம்னு பாருங்க, பாவம். அந்த அக்காளுக்கிட்ட சொன்னாங்களாம் யாரோ, நீ கொஞ்சம் பொறுத்து போனா அந்த பிள்ளை கெட்டப்படும், நீ பொறுக்காம இருந்தா அந்த பிள்ளை கெட்டப்படாத போயிடுவா, உன் பிள்ளையுடைய வாழ்க்கை தரிதலை ஆகும்னு சொன்னா அவங்க சொல்றாங்களாம், ஆணு வீடாக்கம், பெண்ணை வீடாக்கம். நம்ம சொல்றது கேட்டுத்தான் இருக்கணும். அல்லேலூயா. சில நாளுக்குள்ள அவ பை விட்ட, வாரி கட்டி விட்ட. இந்த பெண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ண பையன் கடந்த நாள் வண்டி ஆக்சிடென்ட் செத்து போன. ஏன் அந்த சோதனை, ஏன் அந்த வேதனை கத்தர் அறியாம? நீ சிலப்ப நினைக்கலாம், இப்போ சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். அழ வேண்டிய ஒரு காலத்துக்கு நீங்க விடக்கூடாது. இன்றைக்கு மனம் திரும்பி 2 பேரும் கணவன் மனைவி கிறிஸ்துவுல கட்டப்பட வேண்டும். பிள்ளைகள் ஒலியுமர கண்டமாய் ஆற வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். காண்கின்ற உலகம் தேடவில்லை,
காணாத பரலோகம் நாடுகிறோம், காண்கின்ற உலகம் தேடவில்லை. காணாத பரலோகம் நாடுகிறோம், சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. தேவ சபையே, நம்முடைய சந்தோஷம் முக்கியம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம் முக்கியமா இருக்கு. வருங்கால சந்தோஷம் முக்கியமா இருக்கிறது, வருங்கால இளைப்பாதல் முக்கியமா இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி தேவனுக்கு பயம் இல்லாவிட்டால் பிள்ளைகளுக்கு அந்த பயம் வராது. பிள்ளைகளுக்கு பயம் இல்லாவிட்டால் அந்த வீடு நிற்காது, அது மணல்ல கட்டப்பட்ட வீடா இருக்கும். ஆனபடி தேவ சபை பிள்ளைகளாயிருக்கிற நீங்கள், மனைவி புருஷர்களாயிருக்கிற நீங்கள், உங்க வீட்டை கிறிஸ்துவிலே கட்டும்படி பரிசுத்தாவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கணவனுக்கு கனி கொடுக்கிற மகளாக, மணமகனாயிருக்கிற மகன் நீ மனைவிக்கு கனி கொடுக்கிறவளாய் நீ ஒவ்வொரு நாளும் நீ வாழ வேண்டும். உன் பிள்ளைகள் அதை பார்த்து பார்த்து பிள்ளைகள் கவனித்து உன்னுடைய சுபாவத்தை, உங்க சுபாவத்தை கண்டு உன் வீட்டை விட்டு போகாதபடி, உன் வீட்டிலே ஒலியுமர கண்டுகளை போல வாழ்வதற்கு தேவ பிள்ளை நீ ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி உன் வீடு ஆயத்தமாகும் போது தேவனுடைய மாளிகையான சரீரம் உனக்குள்ள வரும். கணவனு கிட்ட, மனைவி கிட்ட தேவனுடைய மாளிகையான சுபாவம் வரும். அந்த சுபாவத்தை நீ வீட்டில் செயல்படுத்தியதை பிள்ளைகள் பார்த்து, உன் பிள்ளைகள் உன்னை போல பேசி, பிள்ளைகள் உன்னை போல நடந்து, பிள்ளைகள் உன்னை போல ஜீவித்து நல்ல சாட்சியாய் வருங்காலத்தில் மரித்தாலும் இவர்களை பற்றி பேசும்படியாக ஆபேல் மரித்தும் பேசுறது போல இவங்களை பற்றி பேச நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை உண்டாகும்படி பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், சோதனை கிரியைகள் அழிக்கப்படட்டும், குடும்பங்கள் மகிழ்ச்சியாகட்டும், குடும்பங்கள் தேவ கிருபை இருக்கட்டும், அற்புதங்கள் தேவ கிருபை நடக்கட்டும், குடும்பம் புதுசாய் கட்டப்படுவதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கட்டப்படும்படி
ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. அப்படியே ஒரு மனம் திரும்புங்க, கைகளை தட்டி ஆண்டவரை சொல்லுங்க, நாங்கள் மனம் திரும்புவோம். ஹஸ்பண்டே, சகோதரா சொல்லு, நான் மனம் திரும்புகிறேன் அப்பா. சகோதரி பிள்ளையே நீ சொல்லு, மனம் திரும்புகிறேன் அப்பா. படிக்கிற பிள்ளைகள் மனம் திரும்புங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஒலியமர கண்டுகளை போல நீ கீழ்ப்படிந்து வாழ ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு பயந்து வாழுகிற வீட்டுல, தேவ பயமுள்ள வீட்டுல கர்த்தர் தங்கியிருப்பா. தேவன் கொடைபிடித்து தருவா. அவருடைய ரத்தம் தெளிக்கப்படும். ரத்தம் தெளிக்கப்படுகிறதுனால பிசாசு ஒரு கிரியை செய்ய முடியாது. கர்த்தரங்க இருப்பா. உன் கடன் தீரும், உன் பிரச்சனை மாறும், உன் நெருக்கடி மாறும். கர்த்தர் பயந்ததுனாலே அந்த பயம் உன்னை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் பயந்ததுனால உன்னை தாழ்த்தி கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தை அசைத்து வானத்தை கிழித்து பூமியில கர்த்தர் இறங்கி வருவார். உன் பிரச்சனைக்கு முடிவு வருகிறது, உன் நெருக்கத்துக்கு முடிவு வருகிறது. உன் வீடு கட்டப்படும், பிள்ளைகளுக்கு திருமணமாகும். மனம் திரும்பதினாலே கற்பத்தின் கனி வீட்டில் உண்டாகும். நீ கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மனைவி வீட்டோரங்கள் கனி தரும் செடியா இருப்பார். உன் பிள்ளைகள் ஒலிய மரக்கன்றுகளை போல இருப்பார்கள். அவள் மரிக்கும் போதும் கணவனை குறித்து சாட்சி கொடுப்பாள். ஆமென். ஒரு புருஷன் மரிக்கும் போது அவளை குறித்து சாட்சி கொடுப்பாள். உன் பிள்ளைகள் சாட்சி கொடுப்பார்கள், பக்கத்தில் சாட்சி கொடுப்பார்கள். ஆபேலை குறித்து இன்றைக்கும் பேசுவது போல மரித்தாலும் என்னை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு சரித்திர புருஷனாய் இயேசுவின் பிள்ளையாய் மாற உன்னை அர்ப்பணி. இந்த உலகத்தின் இச்சைகள் சாபம் உன் வாழ்க்கையில வேண்டாம். வேண்டாம் மகள், வேண்டாம் மகளே, வேண்டாம் மகளே. ஏதோ இன்றைக்கு பிறந்து நீ நாளைக்கு செத்து போறது போல இருக்க கூடாது. உன் தேசத்தில் நீ சாட்சியாய் மாற வேண்டும். தேவன் அதுக்கு சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படியே இந்த சபைக்குள்ள செய்யுங்க. அப்படியே சபைக்குள்ள விடுதலை வரட்டும். அப்படியே கனி கொடுக்க வாழ்க்கை இன்று முதல் என் பிள்ளைகளுக்கு பெருகட்டும். அப்பா ஆண்டவரே, கனி கொடுக்க வாழ்க்கை பெருகட்டும். ஏழைகளை தீக்கத்தவரை விதவைகளை நேசிக்கிற கனி உண்டாகட்டும். அன்பின் கனிகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீ ஒரு பிள்ளைக்கு அந்த அன்பின் கனியை கொடுக்காவிட்டால் யாராலும் பெற்றுக் கொள்ள முடியாது. இன்றைக்கு தரித்திரமா இருக்கிற ரஃபா இருக்கின்ற கல்லான இருதயத்தை மாற்றி வனாந்தரமா இருக்கின்ற இருதயங்களை மாற்றி சதையான செழிப்பான உங்க இருதயத்தை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீ அப்படி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். சபையோட ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஒவ்வொன்று பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். நோய்களிலிருந்து சபிக்கத்தை கொடுத்து அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். கடபாரங்கள் நீக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். திருமண காரியங்களை கத்த நடத்தி கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளை செல்வங்கள் குறைவுகளை நீக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளை இந்த வாரம் சந்திக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பமும் கிறிஸ்து இயேசுல சகலவித நன்மைகளும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த பிள்ளைகளோடு போவீராக. வீட்டில் நீ அங்கே தங்க வேண்டும். சகை வீட்டில் போய் தங்கினது போல நீ தங்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு லாசரோட வீட்டில் தங்கினது போல நீ தங்க வேண்டும். எல்லா பிரச்சனையும் மாறும் வரை தங்கி விடுதலை ஆக்க வேண்டும். செய்ய போதுகாய் ஸ்தோத்திரம், நடத்த போதுகாய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், பாடுக பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் டீச்சர் எல்லாரையும் கிருபையில மறைத்துக் கொள்ள வேண்டும். உம்மை குறித்த அறிவில் அது எல்லாருக்கும் அந்த அறிவை ஏற்றப்பா. கற்பத்தின் கனியோடு இருக்கின்ற பிள்ளைகள் நல்ல டெலிவரியை கத்தர் கொடுக்கணும். சமாதானமாய் கத்தர் கொடுக்கணும். ஆஸ்பத்திரியில் எல்லா பிள்ளைகளையும் விடுதலையாக்கி கொண்டு வரும். தரை மட்டும் தாழ்த்தி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடனே ஐக்கியம் என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பதாக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக